ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from a devotee. பாபா, சில திருக்கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நந்தி உருவம் காலப்போக்கில் வளர்கிறது எனும் கருத்தின் நம்பிக்கையின் பின்னணி என்ன? Even stones have life. அகலிகை கல்லாக கடந்தா ராமபிரானுடைய பாதம் பட்டவுடனே அந்த கல்லிலிருந்து அகலிகை மறுபடியும் வந்தா. அப்போ எந்த வயசில் அவள் சபிக்கப்பட்டு கல்லாக போனாலோ அதே வயசில் அவள் திருப்பியும் எந்திரிச்சா. அதனால் கல்லுக்கு உயிர் இருக்குது. அதுக்கு ப்ரூஃப் என்னென்னா, கல்லுக்குள்ளே ஒரு தேரை இருக்குமா. அப்போ அந்த தேரை கண்ணுக்கே தெரியாது. அந்த கல்லில் இருக்கிற சக்தியை வச்சுக்கிட்டு, ஒரு ஆர்கானிக் எனர்ஜியை வச்சுக்கிட்டு அந்த தேரை வெளியே வருகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் கல்லுக்கு உயிர் இருக்குது. நமக்கு புரியாமல் போகலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளிலும் ஒரு எனர்ஜி இருக்கத்தான் செய்யுது. ஒரு சிலது நமக்கு இப்போது ரமணர் இருந்தார். இந்த மாதிரி பெரிய மகான்களுக்கு ஒரு மயில் என்ன பேசுதுன்னு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேன்னுது. ஒரு சிறுடி பாபா இருக்கார். அவர் உட்காந்துருக்கிற போது ஒரு பல்லி மேலே குடுக்குன்னு சத்தம் போட்டுன்னு இருக்கு. இவர் சிரிச்சினே இருக்கார். அதை பார்த்து எல்லோரும் ஏன் பாபா சிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இல்லை, இதனுடைய அக்கா பல்லி அவுரங்காபாத்துலேருந்து வருது, அதை நினச்சி இதுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு அப்படிங்கிறாரு. எல்லோரும் பாபா ஏதோ கிண்டல் அடிக்கிறாரு, பல்லிக்கு ஏதோ அக்கா பல்லி, அதுவும் அவுரங்காபாத்துலேருந்துன்னு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இறங்குறாங்க. அவங்க லக்கேஜிலேருந்து ஒரு பல்லி மேலே போய் ரெண்டும் பேசிக்குது. கேட்குறாரு, எங்கேருந்து வரீங்கன்னு. அவுரங்காபாத்துலேருந்து வரணும். அப்போ நமக்கு புரியல. மோப்பக்குலையும் அனிச்சம்னு திருக்குறள் சொல்லுது. அப்போ அந்த அனிச்சம்பூ வாசனை பார்த்தாவே குழஞ்சி போதும். அந்த மாதிரி சில நுண் அதிர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஒரு உயர்ந்த நிலைகளை ஆத்மாவில் தொற்றுவிட்ட மகான்களால் அந்த சோல் டு சோல் கான்டாக்ட் இருக்கிறதுனால அவங்களால அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் பல காலமாக கல்லாக கடந்தது, பல்வேறு உயிர்கள். அதனால் வள்ளலார் போன்ற மகான்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லா உயிரும் என் உயிராயினங்கிறார். உலகத்தில் இருக்கிற நாட் ஒன்லி ஹியூமன், எல்லா உயிரும் என் உயிராயின. ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். அதுக்குள்ளேயும் சிவன் தான், நம்மக்கிட்டேயும் சிவன் தான். அதனால் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு பாவனையில் ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளாகவும் மாறி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது, நமக்கு புரியல. நம்மளை விடவும் அதுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது. பல நேரங்களில் ஒரு கிளி இருக்குது அண்ட் ஒரு ஓனா இருக்குது. அந்த ஓனா தன்னுடைய கலரை மாற்றிக்கும். கெமிலியான்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த சர்ஃபேஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அது நீங்கள் இப்போ மிலிட்ரியில் போய் சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மரம் செடி கொடி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அடிச்சு உடம்பெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பண்ணுறாங்க. ஓனா எந்த காலத்துலேயும் பண்ணிடுச்சு அதெல்லாம். அதனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் தங்களை தற்காத்து கொள்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் கடவுள் கொடுத்துருக்கிறார். ஒரு ராணி நண்டுன்னு ஒன்று இருக்குமா. ஒரு பூகம்பம் வரப்போகுது அப்படின்னா அந்த ராணி நண்டு வெளியிலேருந்து ஒரு சவுண்டு கொடுக்குமா, மற்ற நண்டுங்கள்லாம் தப்பிச்சுக்குமா. ஒரு தெய்வீக ரகசியத்தை வெளிப்படுத்தின தண்டனைக்காக ராணி நண்டு தன்னை அடிச்சுக்கிட்டு செத்து போகுமா. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. இப்போது ஒரு யானை இருக்குது. அந்த யானை நம்மளை பார்க்குற போது நம்ம ஹியூஜாக தெரியுறோமா. ஏன்னா அந்த கண் லென்ஸ் கடவுள் அந்த மாதிரி படிச்சிருக்காரு. அதனால தான் யானையை நம்மால் சும்மா ஒரு மாவத்தினால் அடக்கிட முடியுது. இப்படி சில ஜீவராசிகள் தவுளுன்று எறும்பு இருக்குது. ஆனால் அதனுடைய கண்ணு வழியாக பார்க்குற போது நாம் எறும்போட சின்னதாக தெரியுறோமா. அதனால் இயற்கையை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் ஷேக்ஸ்பியர்லேயே என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் யுவர் ட்ரூ நேச்சர் அப்படின்வாங்க. அதனால் நேச்சர் இஸ் அவர் ட்ரூ நேச்சர் அண்ட் யூ வில் நெவர் பி ஏபிள் டு கம்பீட் வித் நேச்சர் in understanding this creation. Question from Rupa. When children go through tough times, can a mother pray? If yes, what should be the prayer, or should she leave it to God? முகல் எம்பரரில் உமாயூன் உடம்பு சரியில்லாமல் இருந்தான். அப்போ பாபர் அல்லாஹ்கிட்ட ப்ரே பண்ணுறான், இந்த மாதிரி என் பையனை காப்பாற்றணுன்ட்டு. இப்போது அங்கே அந்த தேவதூதர் கேட்குறாரு,
அவனை காப்பாற்றணும், நீ செத்து போகணும் பரவாயில்லையான்னு கேட்குறாரு. பரவாயில்ல, என்னுடைய வம்சம் தரிக்கணும் அப்படின்னு. அப்போ 1 to 1 யாராவது இன்னொருத்தருடைய கர்மாவை மாற்றிக்க முடியும் அப்படின்னு அக்பர் காலத்திலே ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் எல்லாரும் எல்லார் கர்மாவையும் வாங்க முடியாது. 1 to 1 அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஃப்ளஷ் அண்ட் பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய கர்மாவை வாங்கிறது சாஸ்திரத்தில் ஏற்கனவே நிரூபணமான ஒரு விஷயம்தான். When we get to know one common friend is diagnosed with cancer and going through chemotherapy, is it okay to tell them to go to Shankaran Kovil or Kukke Subramanya temple? But there is a pullback not to tell them because that person doesn't believe in God. Kindly guide. சில விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவை, சில விஷயங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்டவை. இந்த மருத்துவத்தில் தெய்வீக நம்பிக்கைகள் இருக்கா இல்லையான்றது டாக்டரை பொறுத்த விஷயம். டாக்டருக்கு நம்பிக்கை இருந்தால் ஈ கேன் சஜஸ்ட் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கங்கிற மாதிரி. இல்லை அவங்க ஒன்லி ஒரு மெடிக்கல் சர்ஜரி அந்த மாதிரியான விஷயங்களில் போகிறாங்க, ஆனால் அது வேறு விஷயம். ஆனால் நம்முடைய பெரியவங்க நம்மளை விட கொஞ்சம் அறிவாளிங்க. அதனால தான் ஆண்டாள் என்ன சொல்கிறா, மேலையார் செய்வனகள்ங்கிறா. நம்மளை விட மேலான அறிவுடையவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதுன்னு அர்த்தம். அப்போ கேன்சர்னால் என்ன? கேன்சர்ன்றது புற்றுநோய். புற்று எதுலேருந்து வரும்? பாம்புலேருந்து வரும். அப்போ பாம்பு, புற்றுநோய். யாருக்கு நாகதோஷம் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த கேன்சருங்கிறது அஃபெக்ட் ஆகுது. அதுக்கு என்ன வழி? முள்ளால் எடுக்கணும். அப்போது பாம்பு, புற்று, அந்த புற்றுநோயை வந்ததுனால அந்த பாம்பு புற்றோட மண்ணில் ஏதோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் பவர் இருக்கும், ஒரு விஞ்ஞானபூர்வமான ரேடியோ ஆக்டிவ் பவர் இருக்கும். அதனால் நம்ம பெரியவங்க அந்த காலத்துலேருந்து இது அருளையும் இதையும் லௌகீகத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. மெடிக்கல் சயின்ஸையும் லௌகீகத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. நான் முந்தைய நேற்று கூட சொன்னேன், உலகத்தில் மிகப்பெரிய டாக்டராக இருந்த ஒரு ஆள் சொல்கிறான், எங்கள் அம்மா சாட்டர்டே சர்ச்சுக்கு போவா, 7th Day Adventist சர்ச்சுக்கு ஆஸ்திரேலியாவில் நர்ஸாவா. சின்ன வயசுலேருந்தே நானும் சர்ச்சுக்கு போய் எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்துச்சு. இப்போ நான் அமெரிக்காவில் பெரிய சர்ஜனாக இருக்கேன். ஒவ்வொரு தடையும் நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் 5 நிமிஷம் கண்ண முடியுன்னு ப்ரே பண்ணிட்டு போகிறேன். இது வரைக்கும் என்னுடைய எந்த ஆப்ரேஷனும் ஃபெயில் ஆனதே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவனே சொல்லியிருக்கான். ஒரு பெரிய சர்ஜனே அந்த மாதிரி சொல்லியிருக்கான். நம்ம ஊரில் நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வாசலில் போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய டாக்டருக்கு செலவு வச்சுருப்பாங்க. அவரும் அந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு முருகனிடத்தில் நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தவர். அதனால் அவர் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி எத்தனையோ தீராத வியாதிகளெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. நம்ம ஆற்காடு லட்சுமண சாமுலியார் அவர் எழுதின புஸ்தகம் இன்றைக்கி உலகத்தில் மெடிக்கல் காலேஜ் எல்லா இடத்துலையும் அவர் மகப்பேறு மருத்துவர். ஸோ அவர் புக்கெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதனால் எத்தனையோ டாக்டர்கள் அவருடைய தெய்வ நம்பிக்கையை வைத்து கொண்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி க்யூர் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு 1000 உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நான் நேற்று முந்தானேற்று கூட சொன்னேன், ஒரு பிளேன் ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட் ஆகிப்போகுது. அந்த ஆள் சுற்றி முற்றி பார்க்குறான், தூரத்தில் ஒரு குடிசையில் விளக்கு எரிஞ்சிட்டுருக்குது. அங்கே போய் ஒரு ஃபோன் பண்ணிக்க முடியுமான்றான். பண்ணிக்கோங்கன்றாங்க. ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி நான் ஹெலிகாப்டர் கீழே வந்துச்சு, எனக்கு ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்ட்டு. அப்போ அவங்க கிட்ட அவன் கேட்குறான், இன்னும் யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களேன்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என் பையன் இந்த ரூமில் இருக்கான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, இவனை டாக்டர் கையும் அப்படிங்கிறவர்கிட்ட கூட்டு போகிறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை, அதனால நாங்கள் இந்த மாதிரி சிம்பிள் லிவிங்கில் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் அந்த பணம் சேர்ந்த உடனே நாங்கள் அவரை போய் பார்ப்போம், என் பையன் நல்லா ஆகிடுவான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போகுது, ஏன்னா அவர் தான் டாக்டர் கையுமே. இந்த மாதிரி கடவுள் செய்வார். கூட்டு வித்தால், குழை வித்தால், ஆட்டு வித்தால், பாட்டு வித்தால்ன்ற மாதிரி ஏதோ ஒரு தெய்வ நாடகம் உலகத்தில் இருக்கவே இருக்குது. அதனால் அவர் கொண்டு போய் நல்லா பண்ணார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. ஒரு மெடிக்கல் ஷாப்பு, ஒரு சின்ன பொண்ணு, ஐ ஹவ் ஒன்லி $10, கேன் யூ செல் மீ எ மிராக்கிள், பேலன்ஸ் பண்ணி ஐ கிவ் லெட்டர் அப்படின்றான். கடைக்காரன் சொல்கிறான், பேபி வி டோன்ட் செல் மிராக்கிள்ஸ் ஹியர்ன்ட்டு. இல்லை மை டாக்டர் சைட் ஒன்லி எ மிராக்கிள் குட் சேவ் மை பிரதர், ஸோ என் மெடிக்கல் ஷாப்பில் தானே அது கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு ஆள் நின்றுட்டுருக்கான். ஹவு ஸ்ட்ரேஞ்ச், யூ ஹாவ் $10 அண்ட் ஐ ஹாவ் மிராக்கிள் டு செல் அப்படின்னு சொல்லி அவனே அந்த பொண்ணு கூட போய் அந்த பிரதரை அட்மிட் பண்ணி ஃபாரின் பண்ணான். அவன் பெரிய சர்ஜன். இப்படி உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு ஆள் மேலேருந்து பார்த்துன்னு இருக்கான். நமக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தாக்கா
ஏதோ ஒரு வகையில் அதை கடவுள் வந்து கோத்து விட்டுருவார். பரமாச்சாரியார் இருந்தபோது ஒரு குழந்தை பிறந்த பிந்து பேசலைன்னு கூப்பிட்டு போகிறாங்க. இவர் வந்து விபூதி எல்லாம் கொடுத்து பண்ணுறாரு, அது ஒன்றும் சரியா இல்லை. சரி, பூனையால் வந்தது பூனையால் தான் நல்லா ஆகும் அப்படின்னு நீங்கள் திருவிடை மருதூர் கோயில் கொண்டு போய் தட்சிணாமூர்த்தி கிட்ட போடுங்க அப்படின்னா, இவங்க திருவிடை மருதூரில் போய் தட்சிணாமூர்த்தி கிட்ட போடணும். ஒரு பூனை வந்து நக்கிட்டு போகுது, நல்லா போகுது. அப்போ பூனையால் வந்தது பூனையால் தான் போகணும் அவர் ஏன் சொல்கிறாரு? அந்த கர்மம் வந்ததுக்கு காரணம் இந்த குழந்தை சும்மா இல்லாமல் ஏதாவது பூனையை கொலை பண்ணியிருக்கோம், ஏதாவது பண்ணியிருக்கும் போன ஜென்மத்தில். இந்த ஜென்மத்தில் அதுதான் வழின்ற மாதிரி, முல்லை முள்ளால் எடுக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி. அதனால் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ற மாதிரி நாம் அனுபவிக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாம் தான் காரணம். கடவுள் அதில் தலையிடுறதில்லை. நீங்கள்லாம் ஒரு கோயிலில் உட்காந்துட்டு தோசை சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்டு பாட்டு கேட்டுன்னு இதை கேட்டுருக்கீங்க. இதே நேரத்தில் யாரோ வேலூரில் பாளையங்கோட்டில் அங்கே எங்கே உட்காந்துக்கிறான், அவன் தப்பு பண்ணான், இந்தியன் பீனல் கூட அவன் மீறினான், அதனால் அங்கே இருக்கான். நீங்கள் ஒபே பண்ணுறீங்க, அதனால் ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. அதனால் கடவுளுடைய சட்டங்கள் என்பவை எல்லாருக்கும் ஒரே தான், யாருக்காகவும் மாற்றப்படுவது இல்லை. நாம் கடவுளுடைய சட்டத்தை மீறிட்டு நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு நம்ம புலம்புறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா நமக்கே தெரியாது எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம், என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோன்னு யாருக்காவது தெரியுமா? அதான் நான் சொல்கிற வள்ளலார் ஒரு தப்பும் பண்ணலை. ஒரு வெள்ளை துண்டை கட்டின்னு வெள்ளை துண்டை போத்தின்னுட்டு சிட்டிக்குள்ளே போனால் ஜனங்க நம்மளை சொதப்பிடுவாங்கன்னு வயலாக நடந்து போயிட்டு இருந்த மனுஷன். ஸோ அவர் சொல்கிறார், இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும்பாறையோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே, என்னை பார்த்தா உனக்கு பிள்ளை மாதிரி தெரியலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறார், ஆமாம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு என்ன தெரியும், கொண்ட பொருள் பறித்தனும், யாருக்கிட்டையாவது துட்டு வாங்கினு ஏமாத்திட்டனா, மாதர்தமை நோகடித்தேனோ, பொம்பளைங்களை லவ் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு கடுக்கா கொடுத்துட்டு ஏமாத்திட்டணும், கிளிவழியில் முள்ளிட்டேனோ, நடந்து போகிற இடத்துலலாம் முள்ளுகிள்ளு போட்டு யாருக்கால குத்துறதுக்கு காரணமாக இருந்தது. அதுமாதிரி பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு. அப்போ நமக்கு என்ன தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணினோம், எதுக்காக அந்த கஷ்டம் வந்தது, நமக்கு தெரியாது. We should believe that God has only love and God he will never punish anyone. பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம். அதனால் பெருமாள் நல்லது தான் பண்ணுவார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு, தாயை விடவும் தயவு காட்டக்கூடிய தத்துவத்தை கொண்டவனே அப்படின்னு அர்த்தம். இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், நீ யாதாமால் யாதாமினி, எல்லா கஷ்டத்தையும் போக்குற அம்மா அப்பாவா நான் உன்னை வச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன நீ தான் பார்த்துக்க போகிற அப்படின்னு அர்த்தம். ஸோ காட் அப்சல்யூட் ஜட்ஜ். அவர் எந்த கெட்டதும் அவர் நினைக்கக்கூட மாட்டார். நாம் நம்ம செயல்கள் இந்த பிறவி இதில் நம்ம ஓகே, எத்தனை பிறவி எடுத்திருக்கோம், நம்ம செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நாம் இழைத்தோம். அப்போ எத்தனை பிறவி எடுத்திருக்கோம், என்ன ஏது ஏதாவது தெரியுமா? அப்போ இது எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம். இதில் ரோமன் ஹிஸ்ட்ரியில் அந்த பாம்பியோன்றவனை ஜூலியஸ் சீசர் கொலை பண்ணுறான். பின்னால் ஜூலியஸ் சீசரை புரூட்டஸ் அண்ட் கிளான் எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணுற போது அந்த சிலைக்கு கிட்டேயே போய் அவனை கொலை பண்ணுறாங்க. அப்போ ஏதோ பழி வாங்கிறதுக்காக ஒரு ஆத்மா அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னு தெரியுதா இல்லையா நம்மளுக்கு? இல்லை, ரோமன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. சிலப்பதிகாரம் எழுத வந்த இளங்கோடிகள் என்ன சொல்கிறாரு, ஊவினை தொடர்ந்து வந்து உறுத்தும் வினை வந்து தொடர்ந்து வருது, யாம் நாட்டுதும் பாட்டுடை செய்யுள்ங்கிறார். அதுக்காக தான் இந்த சிலப்பதிகாரத்தையே எழுதுறேன். அப்போ கோவலன் அந்த பொற்கொல்லனே கொலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கான் போன ஜென்மத்தில். இந்த பிறவியில் அந்த பொற்கொல்லனால கோவலன் மார்கை போடுற மாதிரி அவனுக்கு வந்தது அப்படின்றது. அதனால் நம்ம கர்மா தியரியை பார்த்தோம்னா பரமாச்சாரியர் எவ்வளோ பெரிய ஆள். அவர் ஒரு டிவைன் தானே, கடவுள், அவரே காமாட்சி தான். ஆனால் அவருக்கு ஒத்த கண்ணு சுத்தமாக தெரியாது. இன்னொரு கண்ணு சங்கர் நேத்திராலயா பத்ரி நாராயண கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தான். அதனால் டார்ச் இப்படி அடிச்சுன்னு இப்படி உட்காந்து படிச்சுன்னு இருப்பார். ஒரு லங்குக்குள்ளே மணல் போயிடுச்சு, அதனால் வேலையை செய்து அவருக்கு லங்குக்கு கிரானிக் அல்சர், கொலைப்பட்டு இருந்திருந்து வாழ்நாளெல்லாம் உணர்ந்த திராட்சை வாழைப்பழம் சத்தும் போது தான் சாப்பிட முடியும், அவரால் வேறு எதுவுமே சாப்பிட முடியாது. அவ்வளோ பெரிய மகான், அவ்வளோ தபஸ் பண்ணவர், ஏன் அப்படி கஷ்டப்படணும்? அவர் பண்ணாத பூஜையா, தெரியாத மந்திரமா, நீயே சொல்லு. அதுக்கு முன்னால் அவருக்கும் ஒரு பிறவி இருக்கு இல்லையா? அதனுடைய தொடர்ச்சி இந்த பிறவியில் அவர் எவ்வளோ பெரிய மகானானாலும் பண்ணும். ஒரு தடவை வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அல்சரு, எல்லாரும் பெரியவாளுக்கு இவ்வளோ கஷ்டமாங்கிறார். எங்கள் அம்மாவை நான் அனுபவிக்கிறேன், உங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னார் அவன். ஸோ எல்லா மகான்களும் இந்த மாதிரி தான், எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். மகான்களுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
இப்போ திருக்கோயிலூரில் ஞானானந்தகிரி தபோவனம் இருக்குது, பெரிய மகானவர். அவர்கிட்ட ஒரு ஆள் வரோம், இந்த மாதிரி நான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஆள்லாம் இல்லை, அதுக்காக என் பொண்டாட்டி சொல்லிட்டா வந்தால் துட்டோட வா, இல்லைன்னா இந்த பக்கமே தலை காட்டாதேன்ட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி எல்லாம் வந்து சாமிக்கு தெரியும், நீ அங்கே போய் இரு அப்படின்னு. 2 நாள் கழியுது. 3ஆவது நாள் ஒரு பெரிய ஜமீன்தார் வரார். வந்துட்டு ஒரு லாரி நிறைய இந்த வருஷம் நல்ல விளைச்சல், உங்களுக்காக நான் அரிசி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் அதை வந்து பார்த்துட்டு தான் வாங்கிப்பேன்னு இவர் அந்த அரிசி எடுத்து புளியிறாரு, அதில் ரத்தம் கொட்டுது. இல்லையே, நான் நல்லா உணர்த்தி எல்லாம் பண்ணி தானே கொண்டு வந்தேன்ட்டு. இப்போ அவனை கூப்பிடு, வந்திருக்கானே அந்த பிராமணனை கூப்பிடுன்ட்டு. இவனை தெரியறதா, இவங்க அப்பா பெரிய கனபாடிகள். நீ பரமாச்சாரியார் இவருக்கு சொல்லியிருக்காரு, நீ லௌகீகமாக இந்த காரியம் கர்மாந்தரம்லாம் பண்ணக்கூடாது, ஒன்லி ஹோமம் யாகம் தான் பண்ணணுன்ட்டு. அதனால் உங்கள் வீட்டில் ஏதோ காரியத்துக்கு அவனை கூப்பிட்ட போது வரமாட்டேன்னா அவனுக்கு கொடுத்துருந்த லேண்டு கிண்டெல்லாம் பிடுங்கிட்டீங்க, அந்த குடும்பம் இன்றைக்கி அனாதையாக கிடக்கிறது. இன்னும் இவ்வளோ வறுமை, ஒரு கல்யாணம் பண்ண முடியாத அளவுக்கு. அதனால் நீ உன் செலவில் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நீ கொண்டு வந்திருக்க அரிசி நான் வாங்கிக்கிறேன், இல்லை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னாரான். அவன் அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பரமாச்சாரியர் சொன்ன மாதிரி, இவர் சொன்ன மாதிரி திருக்கோயில் தபோவன ஞானசம்மனே அந்த லேண்டெல்லாம் திருப்பி கொடுத்தான். அப்படிங்கிறது ஒரு வழி இருக்குது. இன்னொரு தடவை திருவிடைமருதூர் கோயிலில் யாகம் பண்ணின பிரசாதத்தை எடுத்துன்னு ஒருத்தன் வரான், ஒரு பண்ணையார். இது வச்சுட்டு தொட்டுட்டு ஷாக் அடித்த மாதிரி கை இழுத்துக்கிறார் பெரியவர். கேட்குறார், யாகத்துக்கு நல்ல கனபாடிகள்லாம் வந்திருப்பாள். ஆமாம், அது கொஞ்சம் வயசானவர், ஒரு 80-85 வயசு வந்திருப்பார், மந்திரம் சரியாக ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னா. ஆமாம் ஆமாம் அப்படின்னா. எல்லாருக்கும் சம்பாவனை கொடுத்த போது அவருக்கு கம்மியாக கொடுத்துருப்பியே அப்படின்னா. ஆமாம், நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறேல அப்படின்னா. எல்லோரும் பந்தியில் இருந்தபோது ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா சக்கரை பாயசம் கேட்டார், நீ இந்த கழுத்துக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டு அவரை இன்சல்ட் பண்ணியா அப்படின்றாரு. ஆமாம், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல் இருக்கு அப்படின்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பிராமணர்கள், இந்தாங்க ஏகாதச ருத்ர யாகம் பண்ணினோம், பிரசாதம் இவன் தான் பண்ணினான் அப்படின்றார். எனக்கு தெரியும் அப்படின்றார். இப்போ சொல்கிறேன், நான் இன்னும் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது, என்ன பிராய்ச்சியத்தோன்ட்டு. நான் என்னத்த சொல்கிறது, நீ அவனை அவமானப்படுத்தினேன், அதுக்கப்புறம் அவன் நேராக போய் மகாலிங்கேஸ்வர்கிட்ட இந்த வயசில் இந்த பிராமணனுக்கு இந்த நாக்கு சபலம் தேவைதானா அப்படின்னு சொல்லி அவனே பனிஷ் பண்ணிக்கிறதுக்காக இனிமேல் நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு போயிட்டான் வீட்டுக்கு அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணுறது, பிராப்தம் இருந்தால் நடக்கும் போ அப்படிங்கிறாரு. இவன் போய் பார்த்தா அந்த பிராமணன் இறந்து போய் அவன் வீட்டு வாசலில் பாடம் கட்டிடுது. அப்போ அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்படி எவ்வளோ உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஆக்ஷன், கர்மா, தியரி இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் மனுஷை புண்படுத்தினா, இல்லை ஒரு தர்ம நியாயங்களுக்கு கான்ட்ரரியாக நம்ம நடக்கிற போது தெய்வம் நின்று கொள்ளும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பனிஷ்மெண்ட் கட்டாயம் உண்டு, அதில் யாருக்குமே சந்தேகம் தேவையில்லை. இது தெரியாதவங்க தான் நம்ம ஏதோ பெரிய அறிவாளி, 4 காசு மிச்சம் பிடிச்சிட்டோன்னு தப்பாக நினச்சின்னு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது கடவுள்கிட்ட. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. திருமூலர் சொல்கிறார், கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார். நம்மளை யாரும் பார்க்கலன்னு எல்லாரும் ஃப்ராடு பண்ணின்னு சுற்றுறான், ஆனால் கடவுளுடைய கண்கள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு. ஸோ கந்தபுராணம் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார், எங்கனும் திருவதனங்கள் எங்கனும் திருக்கரங்கள். முருகனுடைய ஃபேஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, அவன் கை எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். கண்காணின்னா சூப்பர்வைசர், நம்மளை கடவுள் கண்காணித்து கொண்டிருக்கிறான். வெளியிலேருந்து பார்க்கணுன்னா லிமிட்டேஷன் வந்துடும், உள்ளுக்குள்ளேருந்து பார்க்குறான். கடவுள் எல்லாம் கடந்து நமக்குள்ளே இருக்கிறவன், மனத்தகத்தான், மனதானை, மனதில் நின்ற கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தானே. ஸோ அவனுக்கு தெரியாமல் நீ என்ன பண்ணிட முடியும் இல்லையா? எவ்வளோ உதாரணங்கள் இருக்குது. கடவுள் இப்போ ராமானுஜர் சிஷ்யம் ஒருத்தந்தான், அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்புகிறாங்க, கோவிந்தப்பட்டன்னு பேர். அவன் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணவே இல்லை. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது ராமானுஜர்கிட்ட, என்னடா கோவிந்தா அப்படிங்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ரூம் வந்து பூட்டி இருக்கணும், உள்ள 3வது மனுஷன் இருக்கக்கூடாது, வெளிச்சமாக இருக்கக்கூடாது, இருட்டாக இருக்கணும்ன்ட்டு. சரி 3வது நாள் என்ன பண்ணுறாரு, நல்லா ரூமை பூட்டிட்டுங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் விட்டுருங்க 2 பேரையும். 4வது நாளும் கம்ப்ளைண்ட் வருது, என்னடான்னு, பெருமாள் ஜெகஜோதியாக கட்டில் மேலே உட்காந்துருக்கார். நான் என்ன சொன்னேன், இருட்டாக இருக்கணும்னு சொன்னேன், 3வது மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், நான் இப்படி பண்ண முடியும் அப்படின்னா. அப்போ ராமானுஜர் இவர் தான் இவ்வளோ தான், கல்யாணம்லாம் எனக்கு முடியலை அனுப்பிச்சிது. சேம் திங் ஹேப்பன் டு வள்ளல் ராமலிங்க அடிகளார். இங்கே தான் கந்தசாமி கோயில் பக்கத்தில் கல்யாணம் ஆகுது.
ஃபஸ்ட் நைட்டுக்கு அந்த அம்மா பாவம் தனம் பாக்கியம் ரெடியாக நின்று இருக்கு. இவர் விளக்கேற்றி உட்காந்து நட்டு ஊதுவத்தி கொளுத்திட்டு அவர் ராத்திரி பூரா திருவருட் பாராயணம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. மறுநாள் சொல்கிறார், அம்மா என்னால் குடும்பம்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைமையில் துண்டு போட்டு போய் நேர்ந்துட்டார். அதனால் இதெல்லாம் ஒரு விட்டுக்கூரை தொட்டுக்கூரை. இந்த குடும்பம் நடத்துறது நடத்தாமல் போகிறது இதெல்லாம் கூட விட்டுக்கூரை தொட்டுக்கூரை தான். இல்லை, உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. நீ ஒருவேளை உனக்கு குடும்ப வாழ்க்கை பாக்கி இருக்குது, இந்த பிறவியில் கல்யாணம் கட்டிக்காமல் ஏமாத்தணுனாலும் கடவுள் விட மாட்டான். இதுதான் ப்ராப்ளம். ஒரு 12 ஆழ்வார்களில் ஒரு ஆள் இருந்தார். அவர் எல்லாத்தையும் விட்டுப்பான் உட்காந்துருக்காரு. அந்த காட்டு வழியில் அவர் பேர் விப்ரநாராயணன், தொண்டரடிப்பிடி ஆழ்வார். ஸோ ஒரு டான்ஸர் வரா, அவளுக்காக இவர் திருடெல்லாம் ஆரம்பிச்சிடறாரு. அவ கூட காதல் வாழ்க்கை கல்யாணம்னு சொல்லிட்டு. ஏன், அவனுக்கு பாக்கி இருந்தது. அதனால் கடவுள் அவன் அந்த கர்மாவை முடிக்கிற வரைக்கும் அவன் நினச்ச அந்த விஷ்ணு பதத்தை கொடுக்க முடியாதுங்கிறதுனால அப்படியாச்சு. ஒரு துளசிதாசன் இருந்தான். அவன் கான்ட்ரரி. அவன் எப்போ பாரு பொண்டாட்டி தாசனாக கடந்துக்கிட்டே இருந்தான். அக்பர் பாஷாவுடைய சைன்யத்தில் அவனை சேர்க்குறாங்க. அவன் பாதி வயலில் வயிற்ற கலக்குதுன்னு ஓடி வந்துடுறான். ஒரே மழை. வீட்டில் கதவு எல்லாம் தட்டினா அவன் சொல்கிறாங்க, நீ இந்தமாரி ஃப்ராட் ஆளுன்னு தெரியுண்டா, அவன் பொண்டாட்டியை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோன்ட்டு. இவன் கஷ்டப்பட்டு ஒரே வெள்ளம் மலையில் நீந்திக்கின்னு போய் மாமியார் வீட்டை பார்க்குறான். இருட்டாகுது. கதவு தட்டுறான், திறக்கலை. புழக்கல் வழியாக போய் ஒரு மரத்தினுடைய கிளையை பிடிச்சிக்கிட்டு வீட்டு வழியில் புழக்கத்தில் குதிச்சு நைட்டில் ஒய்ஃப் கிட்ட செக்ஸ் பண்ணுறான். மறுநாள் காத்தால் வெளியே பார்த்தாக்கா எப்படியா வந்தான்ட்டு, ஏதோ இந்த கிளையை பிடிச்சின்னு குச்சின்றான். அது பார்த்தா பாம்பு. எதை பிடிச்சின்னு நீந்தி வந்தியானாக்கா ஒரு இதை காட்டுறான், ஒரு கட்டையை பிடிச்சின்னு, அது ஒரு பணம். அப்போ சொல்கிறான், கண்ணில் புசுல், காதில் குளுமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, உடம்புல மலம் மூத்துறோம். இந்த மாதிரி ஒரு கேவலமான உடம்பு அடையிறதுக்காக இவ்வளோ வைராக்கியமாக ராத்திரிலாம் வந்திருக்கேயா, பணத்தை கட்டிக்கணும் மரத்தை கட்டிக்கின்னுட்டு, நீ இந்த வைராக்கியம் தான் கடவுளை பிடிச்சிடுவியேன்ட்டு. அப்படி தான் துளசிதாசன் உருவானான். இல்லைன்னா அவன் அப்படியே மயங்கி போயிருந்துருப்பான். அந்த அகம் மாடு மடந்து எனும் மூவாசையில் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெண்ணாசையிலேயே போயிட்டு இருந்திருப்பான். பணத்தாசையில் இருந்தார் பட்டினத்தார். மகனே, அவர் சிவபெருமான் பிறந்து காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு அவரை திருத்தி ஞானி ஆக்கினாரா இல்லையா? அப்போ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இதெல்லாம் தான் கடவுளை அடைவதற்கு நமக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள். இதிலேருந்து என்றைக்காவது நம்ம வெளியே வந்துட்டோம்னா ஒரு ஞான தேடுதல், ஞான வைராக்கியம் கிடைக்கும். அப்போ கடவுளை நம்மளால் அடைய முடியும். சம்டைம்ஸ் கடவுள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறான் இல்லையா? அப்போ ஒரு நிலத்தில் விவசாயம் பண்ணோன்னா அதை கொத்தி தண்ணி ஊற்றி பன்னீர் பாய்ச்சி உரம் போட்டு என்னெல்லாம் பண்ணால் ஒரு செடி வருது அதிலிருந்து. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு மாயை தடையாக இருக்கோ அதுலேயே அவனை வெளியே கொண்டு வருவான். ஒரு பெண்ணாசையை பிடித்திருந்த ஒரு ஆளை பெண்ணாசையை வச்சுக்கிட்டே திருத்தி கொண்டு வர்றாரு. மண்ணாசை வைத்து கொண்டிருந்தவனை மண்ணாசையிலிருந்தே கொண்டு திருத்துறாரு. ஸோ ஆசானுகுலம் துகளாயினவின் பேச அனுபூதி பிறக்கும். ஆசைகளெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம யார்? ஆசைக்கூர் பக்தனேன். ஆசைகள் நிரம்பிய பக்தனாக நாம் இருக்கிறோம். அருணகிரி சொல்கிற மாதிரி நாம் இருக்கோம். அப்போ அந்த ஆசைகளால் நம்ம நெஞ்சம் கனமாக ஒரு கல் மீறி ஆய்வுதான். கல்லை கட்டிக்கிட்டு தண்ணியில் நீந்த முடியாது இல்லையா? அதனால் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக. இந்த நெஞ்சம் கனமாகிய கல் ஆசையினால் அதை மெல்ட் பண்ணுறதுக்காக நான் முருகனிடத்தில் தஞ்சம் கேட்டு அருள் கேட்டு இந்த கந்தர் அனுபூதியை பாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் ஆசைகள் தான். இதை தான் சித்தார்த்தனாக இருந்து புத்தனானவன் கண்டுபிடிச்சான். ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம்னு கண்டுபிடிச்சான். அதனால் அந்த ஆசை இந்த ஆசைன்னு இல்லை, எந்த ஆசையாக இருந்தாலும். மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் ஒரே வரியில் சொல்லுனானா. அவன் சொன்னால் ரொம்ப சுலபம். மண்ணால் கெட்டான் துரியோதனன், பொண்ணால் கெட்டான் ராவணன் நானான். அவன் முடிஞ்சு போச்சு இல்லையா? மற்றதெல்லாம் கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுற கேரக்டரைசேஷன் தான். ஆனால் பேசிக் என்ன, இவனுக்கு மண், அவனுக்கு அந்த மாதிரி பொண்ணு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். அதுலேருந்து தப்பிக்கணும். நான் பிஸ்னஸில் இருந்தேன். நிறைய பணம்லாம் வச்சு நல்லா தான் இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு தான் 3 பஸ் இருந்துச்சு, 4 லாரி இருந்துச்சு, 6 கரன்சி செஸ்ட் ஆப்ரேட் பண்ணுற வேன் இருந்துச்சு, 3 காரெல்லாம் இருந்துச்சு. மைசூர் சாண்டல் சோப், ஜாஃப்ரா மேன்ஸ், கிளாஸ் கோட், டிசைன் இந்தியாக்கெல்லாம் ஸ்டாக்கிஸ்ட் நார்த் மெட்ராஸ்க்கு அண்ணா நகரில் ஷூட்டிங் எடுக்கிற பங்களா டெய்லி 5000 ரூபா வாடகை வரும். ஸோ எல்லா வசதியோடும் ஜாலியாக தான் இருந்தால். கல்யாணம் கூட ஆயிடுச்சு. ஒரு பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. கடவுள் என்னை இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்துக்கு கொண்டு வரணுன்னா என்ன பண்ணுவான்? நீ சொல்லு. எல்லாத்தையும் பிடிங்குவான்.
பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னை யாராவது நம்புனாக்கா அவங்ககிட்ட எல்லாத்தையும் பிடிங்கி நடுரோடு கொண்டாந்துருவேன். அப்படி அவன் என்னை கெட்டியாக பிடிச்சிருந்தா அவங்ககிட்ட எடுத்ததுக்கு ஒன்றுத்துக்கு 1000 திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்போ நான் விட்டுட்டு வந்தது லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். பட் நான் அடைந்ததுன்னு பாரு எல்லாம் தான் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு தானா, எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் ஐம் நாட் ஈவன் எ சிக்னட்ரி ஆர் எ ட்ரஸ்டி இன் ஆல் தீஸ் ஸ்டூபிட் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த மாதிரி வரும். உனக்கு கேட்சே அதில் தான் இருக்குது. ஒரு மீனை பிடிக்கணுன்னா என்ன பண்ணுவான், தூண்டில் புழு வைப்பான். அந்த மாதிரி உனக்கு பிடிச்சது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மண், பெண், பொண்ணுன்ற புழுக்கள் தான். இந்த புழுவில் நீ மாட்டிக்கிறதுக்காக தான் கடவுள் இவ்வளோ ட்ராமாவையும் ஆடுவான். மீன் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு வேறு வழி தெரியல. உனக்கு எது பிடிக்கிறதோ அதை வச்சே உன்னை கேட்ச் பண்ணிவிடுவான். நீ கவலைப்பட தேவையில்லை. ஆனால் மாற்ற முடியாத விஷயம். ஒரு சாமியார் தண்ணி கடியில் 10,000 வருஷம் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம், உலக ஞாபகமே இல்லாமல். அவர் தலைமையில் ஒரு மீன்கள்லாம் கூட்டமாக போச்சான். அதை பார்த்த உடனே நாம் சாமியாராகி என்னத்தை கீச்சோம், இவ்வளோ வருஷம் உட்காந்து இந்த மீன்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு நினச்சாரோம். அவர் நினச்ச உடனே அவருக்கு திருப்பியும் பிறகு வந்துச்சு. இந்த உலகத்தில் வந்து அந்த தண்ணி ஓரம் வாக்கிங் போகிறபோது திருப்பியும் மீன்களெல்லாம் பார்த்தாராம். நம்ம கூட இந்த மீன்களை பார்த்து ஏமாந்து போயிதுன்னா பிறவி வந்து கஷ்டப்பட்டுக்கிறோன்னு நினச்சாராம். இதுதான் வாழ்க்கை. சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப்புங்கிற மாதிரி. ஒரு மீன் இருக்குது, அது முட்டை போட்டுட்டு கண்ணால் பார்க்கும். அதனால் மீனாட்சின்னு ஏன் அம்பாளுக்கு பேர் வச்சாங்கன்னா தன்னுடைய கண்ணுனாலேயே இந்த உலகத்துலாம் அவள் தான் படி அளக்கிறாளாம். கோழி இருக்குது, முட்டை போட்டால் அது மேலே ஏறி உட்காந்து உடனே அதனுடைய ஆப்ஷிங் வந்துடும். அது வந்து என்ன பண்ணுது, ஸ்பரிசம். ஸ்பரிசம்னா தொடருது. இதுக்கு என்ன பேர், நயனம். ஆமை என்ன பண்ணும், அங்கே முட்டை போட்டால் அங்கே போய் நினைக்குமா, அது அங்கே நினச்சா இங்கே பொறிச்சிருமா. அதுக்கு ஸ்மரிசம்னு பேர், எண்ணம். அப்போ தொடுதலினாலும் பார்வையினாலும் எண்ணத்தினாலும் இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஆசைகள் வந்து மாறுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் அதில் மாட்டிக்கிற மாதிரி பண்ணுறான். அதனால் யாராக இருந்தாலையும் அவங்களுடைய கர்மாவை கழிக்கிற கால பரியந்தம் இந்த ஆசைகளில் மாட்டிக்கினே தான் இருப்பாங்க. எப்போ எண்ணங்களே இல்லாத ஒரு பிளாங்க் மைண்டு வருதோ, எல்லாமரை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதிங்கிற மாதிரி வாச்சா மகோச்சரம் சொல்லில் விளங்கா நிர்வாணம்ங்கிறாங்க. ஸோ மைண்ட் பிளாங்க் ஆகிட்டு எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்துடுச்சுனாக்கா நீ தப்பிச்சிட்டுன்னு அர்த்தம். இல்லாத வரைக்கும் ஆசைகள் கலகலான்னு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காக்கா இருக்குது, ஒரு 1000 காக்கா இருக்குது. நீ என்ன பண்ணுவோம், 1000 கல் எடுத்துன்னு ஒரு காக்கா கட்டியும் போய் அச்சு நான் உட்காந்துன்னு இருப்பேன். ஒரு கல் எடுத்து கா அப்படின்னா எல்லா காக்காவும் பறந்துவிடும். அந்த மாதிரி உனக்கு நிறைய கலகலான்னு ஆசைங்க இருக்குது. இந்த ஆசைகள் எல்லாம் போகணுன்னா நீ என்ன பண்ணோம், கடவுள் என்ற ஒரு கல்லை பிடிச்சிக்கோ. அது முருகன் என்ற கல்லோ, பிள்ளையார் என்ற கல்லோ, சிவன் என்ற கல்லோ, விஷ்ணு என்ற கல்லோ, ஏதோ ஒரு கல். அந்த ஒரு கல்லை வச்சு அடித்து சூர்னா எல்லா ஆசையும் போயிடும். ஆனால் அதுக்கு என்ன நம்மக்கிட்ட இருந்தும் அதுக்கு உற்பத்தி ஆகும். நிறையா கலகலன்னு இருக்கு. அந்த ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம்னா இதெல்லாம் தான் காரணம். நம்ம தெரியாமல் இதில் போய் மாட்டிக்கினே இருக்கோம். ஸோ உலகம் பூராவும் எண்ணங்களால் ஆனது. இந்த உலகத்தில் நீ பார்க்குற எதுவும் நிஜம் கிடையாது. எல்லாம் எண்ணங்கள் உருவாகிறதுனால வர்றது. அந்த எண்ணங்கள் இல்லாமல் போனேன்னா நீ பிளாங்க் மைண்ட் ஆகிடுற. தட்ஸ் இஸ் ஷார்ட்டஸ்ட் சொல்யூஷன். இப்போ எண்ணங்கள் போகணுன்னா என்ன பண்ணோம், உங்கள்கிட்ட 2 விதமான எண்ணங்கள் இருக்கும். முதல்ல நிறைய கலகலான எண்ணம் இருக்குது இல்லையா. இப்போ ஒரு 1,00,000 ரூபா நீ வந்து தூக்கின்னு சுற்றினேன்னா உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதை வந்து 100 ரூபா நோட்டாக மாற்றினேன்னா ப்ரெசஸ் ஆகிடும். 1000 ரூபா நோட்டாக மாற்றினா இன்னும் ப்ரெசஸ் ஆகிடும். ஒரு 10 ரூபா கொடுத்து பேங்க் மேனேஜர்கிட்ட ஒரு டிடி வாங்கி வச்சுக்கிட்டேன்னா, ஒரு பேங்கர் செக் வாங்கி வச்சுக்கிட்டேனாக்கா எல்லாம் ஒரே பேப்பரில் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி உனக்கு கலகலான்னு இருக்கிற எல்லா ஆசையும் சுருக்கி கடவுள் மேலே ஆசைன்ற ஒரு டிடி மாதிரி வச்சுக்கோ. ரமண மகரிஷி என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி வர்றாரு. அவருக்கு விழுப்புரத்துக்கிட்ட வந்த உடனே முஸ்லீம் பக்கிரி மாதிரி முருகன் சொல்கிறார், நீ வேலூருக்கு போகாத, கால்ரா இருக்குது, இங்கேருந்து திருவண்ணாமலை கிட்டதான்ட்டு. இவர் போகிறாரு. ஒரு கோயிலில் நைட் படுத்துன்னு இருந்துட்டு மறுநாள் காத்தால் கோயில் பிரசாதம் சாப்பிட்டு திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு துட்டு வேணுமே, காதில் இந்த கடுக்கான இந்த ஐயர்கிட்ட கொடுத்து எனக்கு வந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு பஸ் சார்ஜ் மாத்திரம் கொடுங்கன்னு. அவர் ஒரு இது அடமானம், ஒரு கம்மல் அப்படின்னு இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன்னு. வெளியே வந்தோடனே நம்ம தான் திரும்பியும் போய் திரும்பி வர போகிறது இல்லையா, அந்த ஷீட்டை கீச்சு போட்டார்.
அந்த மாதிரி நீ எல்லா ஆசையும் விட்டுட்டு கடவுள் மேலே மாத்திரம் ஆசையை வச்சுக்கினே இரு. எப்பயாவது ஒரு நேரம் வரும்போது அந்த கடவுள் மேலே ஆசையும் விட்டுரு. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். கடவுள் மேலே இருக்கிற ஆசையை கூட நீ விடணும். விடலைன்னா நீ இந்த உலகத்துட்டு போக மாட்டேன். ஆனானப்பட்ட இயேசுநாதர் ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது, கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கு செங்கல் அளவு இடமும் இல்லைங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை. அவர் சிலுவையில் போடுறாங்க. அப்போ கூட அந்த புண்ணிய ஆத்மா, பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னது என்று அறிகலாது செய்கிறார்கள், ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூங்கிறாரு. அப்பயும் அவர் உயிர் போல. தண்ணி கேட்குறாரு தாகம்னு. இவங்க தண்ணி கொடுக்காம சும்மா இப்படி வாய்கிட்ட துணி வச்சு ஈர துணி வச்சு ஏமாத்துறானுங்க. இவருக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல. பிதாவே என்னை ஏன் கைவிட்டீருங்கிறார். ஃபாதர் ஒய் ஹேவ் யூ ஃபார்சேக்கன் மீ. அந்த வார்த்தை அவர்கிட்டருந்து வர்ற வரைக்கும் அவருடைய உடம்புலேருந்து ஆத்மாவை பிரியல. அந்த வார்த்தை வந்தால் தான் பிரிஞ்சது. அப்போ ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். அவ்வளோ தியாகங்களுக்கும் தயாராக இருந்த ஒரு மகா ஆத்மா, அந்த ஆசை வந்து கடவுள் மேலே ஆசை இருக்கு இல்லையா, அதுவும் போச்சு. அப்போ தான் புறா வடிவத்தில் அந்த உயிர் தனியாக பிரிஞ்சது அப்படின்னு பைபிளில் நம்ம படிக்கிறோம். அதனால் எந்த எண்ணமே இருக்கக்கூடாது. ஜீரோ பிளாங்க் மைண்ட் வந்துடணும். வந்துட்டால் ஒன்று எதுவுமே பாதிக்காது. கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். மனிதனின் ஆத்மா எந்த நிலையிலும் மாறாதது என்று சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் growth என்று சொல்லப்படும் ஆன்மீக உயர்நிலை அதற்கு எப்படி வரும்? மனிதனின் ஆத்மா நிலையில் மாறாதது, எந்த நிலையிலும் மாறாததுங்கும்போது ஸ்பிரிச்சுவல் growth என்று சொல்லப்படும் ஆன்மீக நிலை உயர்நிலை அதற்கு எப்படி வரும்? ஆன்மா என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஒளி, அது நமக்குள்ளே இருக்குது. அந்த ஒளி தான் இந்த உடம்பை இயக்குகிறது. உள்ளுக்குள்ளிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற நல்லது எது, கெட்டது எது, எது தேவை எது தேவையில்லை அங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த உடம்பை இயக்குகிறதே அந்த உலகக்கூடிய ஆசை தான். நம்மாழ்வார் பிறந்த உடனே தவழ்ந்து போய் ஆழ்வார் திருநகரில் புளியாமர பந்தில் உட்காந்துக்கிறார். ராமனை தேடி மதுரகவி ஆழ்வார் அயோத்திக்கு போய் நான் அங்கே இல்லை வான்னு சொல்லி திருவண்ணாமலையில் இந்த புளியாமரத்துக்கிட்ட கொண்டாந்து விட்டுருது. போய் இவர் உள்ளே பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பையன் 12 வயசு தவ நிஷ்டையில் உட்காந்துருக்கான். அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா பார்க்கலான்னு ஒரு கல் எடுத்து போடுறாரு. உடம்பு கொஞ்சம் அசையுது, உயிரோடு தான் இருக்கான். இவன் ஃபூல் பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்லை ஞானியாக பார்க்கலான்ட்டு அவர் கேட்குறாரு. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும். இந்த உடம்பு சாகிற விஷயம். யாராக இருந்தாலும் சுடுகாட்டுக்கு எரிப்பாங்க, புதைப்பாங்க. இதுக்குள்ளே இந்த செத்ததுக்கு அந்த உடம்புக்குள்ளே சிறியதுன்னா ஆத்மா நுண்ணுயிர் பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும். அது எதை சாப்பிடுது, எங்கே கிடக்குது, உள்ளிருந்து வருது. அத்தை தின்னும் அங்கே கிடக்கும். அப்போ அந்த ஆத்மா எதை சாப்பிடுது, இந்த உடம்பு சாப்பிடுது. எங்கே கிடக்குது, இந்த உடம்புக்குள்ளே தான் கிடக்குது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கிற போது பால்வடியும் முகத்தோடு பிறகுது. இப்போ உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வயசாகினே போக போக எல்லாம் சுருக்கம்லாம் வருது. கொஞ்சம் வயசு உங்களை பார்த்தா தெரிஞ்சிடுது இல்லையா. இப்போ தான் பிறந்த இன்ஃபேட் பேபிக்கும் 30 வயசு 40 வயசு 60 வயசு ஆனவங்களுக்கும் எத்தனை வித்தியாசங்க அந்த இதில் வருது. அப்போ அந்த மாற்றங்கள் எங்கேருந்து வருது, இந்த உடம்பு அது சாப்பிடுது, அந்த ஆத்மா சாப்பிட்டுனே இருக்குது, அதனால் வருகிறது. இப்படி தான் இந்த உலகத்தில் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன் எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். இந்த உடம்புக்கு நான் ஏன் சாப்பிட்றேன், ஏன் ட்ரெஸ் பண்ணுறேன், ஏன் தூங்குறேன் அப்படின்னா, உண்ணும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் உள்ளுகிற சாமிக்கேன்னு சொல்லி நான் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பாவனை. ஆனால் எல்லாமே இந்த ஆத்மாக்காக தான். இந்த உடம்புன்ற ஜெயிலுக்குள்ளே ஆத்மா சரிப்பட்டு கிடக்குது. ஆனால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு நேரம் வருகிற போது இந்த உடம்பை விட்டுட்டு அந்த ஆத்மா லிபரேட் ஆகுது. இல்லை பித்ருலோகத்துக்கு போயிட்டு திரும்பவும் பலவிதமான அனுபவங்களை தேடுவதற்காக இன்னொரு உடம்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டு, உன் சற்று நல்லாகிற வரைக்கும் அதை போட்டுக்கிற, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுற, இன்னொரு சட்டை எடுத்து போட்டுக்கிற, துவைச்ச சட்டுன்னு. இந்த மாதிரி நிறைய நான் மண்ணடியில் ஆன்மீகம் செய்த காலத்தில் நிறைய பேப்பிசெல்லாம் வரும். இப்போ நான் ஓட்டுறதில்லை, ஏன்னா அது வேஸ்ட்டு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் ஒரு காற்றை உள்ளேருந்து வெளியே அனுப்பணும்னு சொன்னான். அப்போ யாரோ நெய்வேலியிலேருந்து கூட்டின்னு வந்திருந்தாங்க. நான் அந்த ஆத்மாவுக்கு அப்பீல் பண்ணுறேன். மைண்டு தான் எல்லாமே சொல்லுது, இந்த உடம்பு தேராது. எது இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணி இந்த உடம்புக்கு அந்த உள்ளகிற பேய் சொல்லுது தேராது,
நான் போயிடுறேன் அப்படின்னு. சகடெல்லாம் ஏறி சுற்றிட்டேன். என்ன சகடன்னா இந்த வண்டிங்க, பஸ்ஸு, லாரி, வேனு இதெல்லாம் ஏறி நல்லா அனுபவிச்சுட்டான் உலகம். இந்த உடம்பு வச்சுட்டு இந்த உடம்பு விட்டு நான் போகிறேன் அப்படின்னு. எங்கே போகிற சொல்லு அப்படின்னு. இப்படி ஒருத்தன் கிடைப்பானா அப்படின்னு. அதாவது பூஜை பஜனை பண்ணுற மாதிரி ஒரு உடம்பு அதுக்கு வேணுமா. அப்போ இந்த உடம்பை விட்டுட்டு அதை யாரோ ஒரு ராம பக்த ஹனுமான் டைப் ஒரு ஆள் தேடி இருக்குது. நான் சரி எங்கே போக போகிறேன், சிதம்பரத்துக்கு அனுப்புறியா அப்படின்னா. சரி போ, நான் கண் முன்னு உருப்படத்துக்கு ஆசைப்படுறது சிதம்பரத்துக்கு. திருப்பி எதுக்குள்ள வந்து உட்காந்துக்குச்சு. அந்த எல்லை காளி விடமாட்டேன்றா, நீ கவர்னர் தானே, ஒரு உத்தரவு போடு அப்படின்றா. நான் எல்லை காளி நினச்சி தொலைட்டும் உருப்படும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளுக்கு சிதம்பரத்து இப்படி ஒரு காற்று வெளியே போனால் கூட இட் இஸ் த ஆப்ஷன் டு டிசைட். அதுக்கு அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறதுக்கு யாரோ ஒரு அத்தாரிட்டி கிடைக்கணும். அதுக்கு ஒரு சாமியார் யாரோ ஒருத்தர் கிடைச்சாக்கா அது உருப்படுறதுக்கான வழிமுறைகள் அதுக்கு கூட கிடைக்கும். எக்கச்சக்க பேய்களை ஓட்டியிருக்கேன் நான். நிறைய பேய்ங்க, கொஞ்சம் நெஞ்சு இல்லை. நான் மண்ணடியில் இருக்கிற போது பக்கத்து தெருவில் ஒரு என்னமோ பீடி ஃபேக்ட்ரி, காதர் பீடி ஃபேக்ட்ரியா கையும் பீடி ஏதோ ஒன்று, காதர் பீடி ஃபேக்ட்ரி. அந்த பொண்ணை கூட்டின்னு வந்தாங்க. அது என்னன்னா மாடியிலேருந்து குச்சி தற்கொலை பண்ணிக்கின்னா ஒரு முஸ்லீம் காற்று அந்த பொண்ணு உடம்புல வந்துச்சு. அதை சரி பண்ணோம், என்கிட்ட கூட்டின்னு வராங்க. நாம் அதுக்கு நிறைய ஜபான்லாம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். போகிற போது அது என்ன பண்ணோம், அந்த டேபிள் மேலே இந்த கண்ணாடியை உடச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அது புதுக்குன்னு வந்துடும். மறுநாள் வந்து 400 ரூபா கொடுத்தாங்க. எதுக்கு என்ன கண்ணாடி வாங்கிடுச்சு. நான் சொன்னான், கண்ணாடிக்காகலாம் ஆன்மீகம் பண்ணல, போயிட்டு வா, எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி யாராவது பிடிச்சிக்கும். இது உங்களுக்கு இது ஏன் பிடிக்குதுனாக்கா, எல்லா உடம்பையும் எல்லா காற்றும் பிடிக்காது, நீ பயப்படாத. அதாவது ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருந்தால் அதுக்கு ஒரு கண்டெய்னர் இருக்குது, சந்தன எண்ணெய் இருந்தால் அதுக்கு ஒரு கண்டெய்னர் இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்கு நீ பாட்டிலில் கூட குடிக்கலாம். அது மாதிரி கண்டென்ட்டுக்கு சூட் ஆகிற கண்டெய்னர் தேவைப்படும். அதனால் எல்லா காற்றும் எல்லார்கிட்டையும் வரவே வராது. ஒன்று. ரெண்டாவது, உன் ஜாதகத்தில் அந்த மாதிரியான சில பீட பிடிச்ச கிரகங்கள் இருக்கணும். நீ கஷ்டப்படணுங்கிற மாதிரி இருந்தால் அப்போ தான் உங்கள்கிட்ட வரும், மற்ற நேரங்களில் வராது. இந்த எத்திரியல் ஸ்பிரிட்ஸ்ன்றது ரொம்ப பெரிய பாஷை. நான் இப்போ கூட டெய்லி பார்த்துன்னு தாங்கிறேன். அதுக்கு அதனுடைய போக்கில் இருக்கும், நம்மளை ஒன்றும் பண்ணாது. அண்டு நமக்கு தெரியும் அதனுடைய நடமாட்டம், அது எப்படி உட்காந்துனுக்குது எல்லாமே தெரியும். அதுக்கு வந்து சேரு டேபிள் அதெல்லாம் ஒன்றும் தெரியல, அப்படியே ஃப்ளூட்டிங்லேயே இருக்கும். அது மாதிரி அதுலேயும் நல்ல ஆத்மாங்கள்லாம் இருக்குது, நல்ல தவம் பண்ணி தாடியெல்லாம் வச்சுன்னு ஜிடாமுடியெல்லாம் வச்சுன்னுக்கிற ஆத்மாங்கள்லாம் இருக்குது. அதுங்கெல்லாம் அப்படியே அந்தத்தில் உட்காந்துக்கினே இருக்கும். அப்புறம் இந்த எத்தீரியல் ஸ்பிரிட்ஸுன்றாங்கல்ல, இந்த ஷேக்ஸ்பியர்ஸ் இதில் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வருமே, அதெல்லாம் நம்ம ஊரில் இந்த சாண்டிலியர் லைட் இல்லை, ஃபேன் இல்லை, அது மேலே இவ்வளோ தான் இருக்கும் அதனுடைய உயரம். அது மேலெலாம் ஏறி விளையாடின்னு இருக்குங்க ராத்திரிலாம். இப்படி ரொம்ப விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, உங்கள் கிட்டேயே இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. அதுங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கிது எங்ககிட்ட வந்தாக்கா. ஏன்னா நாங்கள் எப்பயும் ஜப்பம் பண்ணி தான் இருக்கோம். அதனால் அது என் ரூமில் வர்ற போது அது ஏதோ ஒரு சந்தோஷம். அது அந்த கட்டனை இப்படி பிடிச்சிக்கின்னு இருக்கும், என்னென்னமோ பண்ணுங்க, எல்லாம் ஃபேன் மேலே உட்காந்துக்கின்னு இருக்கும். இப்படி உட்காந்து தாடி இப்படி விரைச்சிட்டு தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விதமான காற்றுங்களையும் நாங்கள் பார்க்குறோம். ராத்திரி ஒரு 11 மணியிலிருந்து வர்றதெல்லாம் வந்து அலையிற காற்றுங்க, இந்த காரியம் திவசம்லாம் பண்ணாத காற்றுங்க. வெடிகால 3, 4 இந்த டைமுக்கெல்லாம் வர்றது நல்ல காற்றுங்க. மகான்கள் தவம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் யாராவது இந்த காரியங்கரியம் பண்ணாமல் அலைஞ்சினுங்கிற காற்றுங்கெல்லாம் இல்லையா, அதுங்கெல்லாம் இந்த மாரி எங்கேயாவது அலைஞ்சிக்கினே இருக்கும். இதே தேவைகள் உள்ளதும் இருக்குது. நம்ம இப்போ இவ்வளோ பெரிய துர்கை கோயிலை கட்டி பூஜைலாம் பண்ணோம். பண்ண புதுசில் இந்த மிளகாத்தம்மன் இல்லை, அந்தம்மா வருது, வந்துட்டு எல்லாத்தையும் பெரிய உள்ளே துண்ணுடுறா, நான் பட்டினிக்கிறேன், நீ ஒரு உத்தரவு போடு எனக்கு கூட வைக்க சொல்லின்னு. அப்புறம் நான் குருமூர்த்தி அவங்களுக்கு சொன்னேன். குருமூர்த்தி அவங்க கொண்டு போய் படிச்சுன்னு இருக்காங்க. அதனால் அதுக்கு உங்களுக்குள்ளேயும் சண்டைக்குது, யார் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்டு. பாடுங்க. தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், பாரமற்ற பவர் கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சாரக்கடல் தாண்டி விடலாம், ஆசை என்னும் பாரட் கப்பலை ஏறக்கூடாது,
ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள், கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டுபிடியுங்கள், பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள், பேரை சொன்னால் போதும் கூலி கேட்கவே மாட்டான், ராமா ராமா என்று சொல்லி தாண்டி விடலாம், கண்ணா கண்ணா என்று சொல்லி தாண்டி விடலாம். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.